ஸோ மை டியர் சிஎஸ்கே, உண்மையாகவே நல்லாவே விளையாடுனீங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் அந்த 2 மேட்ச்சை கம்பேர் பண்ணால் இது உண்மையாகவே சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த 2 மேட்ச்சில் இல்லாத இன்டென்ட்டு இந்த மேட்ச்சில் இருந்துச்சு. என்னதான் மேட்ச் தோற்றுருந்தாலுமே அந்த ஒரு பிளேயருக்குமே அந்த ஒரு இன்டென்ட் தெரிஞ்சு, என்னதான் 250+ டார்கெட்டாக இருந்தாலுமே அது எப்படியாவது அச்சீவ் பண்ணிடலான்ட்டு அந்த ஒரு இன்டென்ட் இருந்துச்சு பாருங்க. அந்த இன்டென்ட் உண்மையாகவே ஒரு பயங்கரமான இம்ப்ரூவ்மெண்ட்னே சொல்லலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம எந்த பிளேயர்ஸையும் நம்ம வந்து ப்ளேம் பண்ண முடியாதுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்க பெஸ்ட்டாக அவங்க தந்துட்டு தான் இருக்காங்க. ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த மேனேஜ்மெண்ட்டை தான் நம்ம ப்ளேம் பண்ண முடியும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நிறையவே ஆப்ஷன்ஸ் இருந்துச்சுங்க. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பேட்ஸ்மேனாக இருக்கட்டும், ஒரு பவுலிங் ஆப்ஷனாக இருக்கட்டும், நிறையவே ஆப்ஷன்ஸ் இருந்துமே 46 கோடியை வச்சு என்ன பண்ணாங்கன்னு கண்டிப்பாக எனக்கு தெரியல. ஸோ சிஎஸ்கேன்றது எவ்வளோ பெரிய ஃப்ரான்ச்சைஸ் தெரியுமாங்க. கடைசி 3 இயர்ஸாக பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய டவுன்ஃபால்ஸை சந்திச்சுட்டு இருக்கு. ஸோ பரவாயில்லங்க. என்னதான் இந்த வருஷம் முடியலனாலும் அடுத்த வருஷம் கண்டிப்பாக நம்ம கம்பேக் கொடுத்து வருவோம். தோத்துட்டே இருக்கேன்ட்டு நம்ம பிடிச்ச டீமுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணாமல் இருக்க முடியுமாங்க. நாங்கள் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேவோட வெற்றியை பார்த்து நாங்கள் சிஎஸ்கே ஃபேன் ஆகல. ஸோ சிஎஸ்கேக்காக சிஎஸ்கே ஃபேன் ஆனவங்க. ஸோ நாங்கள் தோத்தாலும் கண்டிப்பாக இந்த மேட்ச் இதில் இருக்கிற இந்த ஐபிஎல்ல எல்லா மேட்சும் தோத்தாலும் கண்டிப்பாக எங்கள் சப்போர்ட் உங்களுக்கு இருக்கும். ஸோ வி லவ் யூ எல்லோ ஆர்மி.